ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிகேஎக்ஸி தான் பார்க்க போகிறோம். சூப்பரான கேம், வாங்க விளாட்லாம். இது வந்து ஆல்ரெடி வந்த கேம் தான், ஆனால் புதுசு அப்டேட் தான் வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடி விளையாடிருக்கேன், வாங்க விளாட்லாம். ஓகே, நான் வந்துட்டேன். இதோ என்டர் ஆகியாச்சு. இதான் கைஸ் என் வீடு. நான் நேற்று தான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இதான் என் வீடு. உள்ளே போய் காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே அவ்வளோதான் ஒன்றும் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இங்கே ஒரு சோஃபா இருக்கும். இங்கே ஒரு சோஃபா இருக்கும், இங்கே ஒரு டிவி இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே போனீங்கன்னா கிச்சனு. அதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் ஏறி போனோன்னா இது மேலே இப்படி ஏறினீங்கன்னா இது மேலே நீங்கள் போயிடலாம். அவ்வளோதாங்க. இது இன்னும் அப்கிரேட் பண்ணணும். அந்த வீடியோ வந்து நான் இன்னொரு தடவை போடுறேன். அந்த வீடியோ இன்னொரு தடவை வரும். இன்னொரு பார்ட்டாக வரும். இது வந்து பார்ட் 1 தான். ஓகே, நிறைய பேர் இருப்பாங்க. இது உங்களுக்கு காமிக்கல, இதை காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். சூப்பராக இருக்கும் கைஸ். இது அப்படியே பெரிய டவர் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே ஏறி போகலாம். மேலே ஏறி இங்கே யாரும் இருக்காங்க. பிகேஎக்ஸியில் நிறைய பேர் இருப்பாங்க. மேலே ஏறி போவோம். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அங்கேருந்து ரெட் கலரில் ஒன்று தெரியுதா, அதான் நம்ம வீடு. என் சேனல் பேரே வச்சுட்டேன். ஐயோ, கீழே விழுந்துட்டேனே. கஷ்டப்பட்டு ஏறி போனேன் கைஸ், தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். அங்கே ரெட் கலரில் தெரியுது தான் என்னோட வீடு. மேலே போய் இல்லை இதோ நம்ம இங்கே உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதுதான் இருக்குது. இங்கே எதுவும் இருக்குது, கேம்ஸு, வேறு ஒன்றும் இல்லை இதில், அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம வந்து அங்கே போவோம். நம்ம டான்ஸ் ஆடிட்டே போவோம். டான்ஸ் ஆடிட்டே போகிறான் பார்த்தீங்களா? அதே ஸ்டெப்பு போட்டே போகிறான் பாருங்க. இதுதான் நமக்கு தேவையில்ல, போகலாம். ஜாலியாக இருக்கும் கைஸ் இந்த கேமு. நீங்கள் தான் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். அப்படியே எல்லா இடத்துக்கும் போகலாம். இப்போ வந்து நம்ம அங்கே போகலாம். இப்போ ஏதோ புதுசாக அப்டேட் வந்துருக்குறதுனால இங்கே பாருங்கள், ஏதோ லிஃப்ட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஐடியா இருக்குது. இப்போ நம்ம வந்தாச்சு. இதுதான் என் பெட்டு கைஸ். இப்போ காமிக்கிறேன், தூக்கி காமிக்கிறேன். இப்போ இதுதான் என் பெட்டு. நல்லா இருக்கா? நான் வந்து அந்த பெட் ஷாப்புக்குள்ளே போனேன்னே ஃப்ரீயாக ஒன்று தருவாங்கல்ல, அந்த பெட்டு தான் அது. அந்த பெட்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ சுற்றி பார்ப்போம் இந்த இடத்த. இந்த இடமே சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற கேம்ஸு எல்லாமே நம்ம அடுத்த பாட்டில் வந்து நம்ம வீடு அப்கிரேட் பண்ணுறது தான் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதான் பண்ணலாம். இப்போ ஏதோ காடு மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா? காடு மாதிரி அங்கே ஏதோ இருக்குது கைஸ். புதுசாக ஏதோ வந்திருக்கு, என்ன அதனே தெரியல. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதான் பார்ப்போம். இது வந்து சின்னதாக ஸ்கூல் இருக்குது. இங்கே ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூலு. அந்த ஹை ஸ்கூலுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். இப்போ வந்தாச்சு பார்த்தீங்களா, ஹை ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம சுற்றி பார்ப்போம். நம்ம ஹை ஸ்கூலில் சுற்றி பார்ப்போம். இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இது வந்து ஒரு பிரின்சிபல் ரூம் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கிளாஸ் ரூமு. இது சாரோட யூனிஃபார்ம் தான் இருக்குது, நம்ம இருக்குவாங்க. சத்தமாக இருக்குது. இங்கே இருக்குது. இது வந்து பேஸ்கெட் பால் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பேஸ்கெட் பால் இது. இது நம்ம போய் பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இருக்குது. என்ன பண்ண முடியாதுல்ல. போடலாமா போல? ஏன் கைஸ்? ஓகே, இது போரு. வேறு என்னென்ன இருக்குது? வேறு வந்து இங்கே ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன் கிச்சன்னே வருது. இங்கே வந்து ஒரு இது இருக்குது, என்ன கேன்டீன் இருக்குது. பசங்களுக்கு பசிச்சா வந்து சாப்பிட்டுப்பாங்க போல. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. இதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஏதோ பால் மாதிரி எதுவும் இருக்குது, நம்ம போய் விளாடுவோம். வாவ், ரொனால்டோ ஜூ போட்டாச்சு, கோல். வந்து சூப்பராக விளாட்லாங்க, ஜாலியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடன்ற பாருங்க, பிகேஎக்ஸ்டியில் ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது சரி, வேறு என்னென்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ அடுத்த ரூம் நம்ம போகலாம். அடுத்த ரூம் இதுதான்.
இங்கே வந்து ஏதோ இது மாதிரி தான் இருக்குது. சரி இது என்ன இது? ப்ளே ஸ்கூல் ப்ரீகேஜி அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு போல இருக்குது. இது என்னது கைஸ்? சூனிய மந்திரக்காலா மாதிரி இருக்குது. சூனியம் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரியல கைஸ். ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க, தெரியல. நம்ம இங்கே வந்து ஏதோ லேப் மாதிரி ஏதோ இருக்குது. ஏதோ ஒரு கிளாஸ் தான். பாய்ஸ் ரெஸ்ட் ரூம், கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம். பாய்ஸ் ரெஸ்ட் ரூம் நல்லா தான் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இங்கே எப்படி கத்துறாங்க? சரிங்க, நம்ம வெளியே போவோம். அதான் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம வெளியே வந்துச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இது ஃபவுண்டெயின் மாதிரி எது இருக்குது. இது என்னதுன்னு தெரியல. நேரில் போய் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். நம்ம அட்மின் சார் தானே இது. இந்த பிகேஹெச்டிக்கு ஒரு அட்மின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கோல்டன் கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு. நான் காமிக்கிறேன். அப்படின்னா இது ஒரு ராட்டினம் இருக்குது. இந்த ராட்டினத்தில் போனேன். இப்போது ஜாலியாக இருக்கும். சூப்பரில் வானத்தில் பறக்கிறோம் பாருங்கள். செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெருசு கைஸ் இந்த பிகேஹெச்டியோட இந்த இடம். ஓகே, இதான் நம்ம பார்த்துட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இங்கே இந்த இது இருக்குது. இங்கே தான் என்னதுன்னே தெரியல. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே எனக்கு காசு கொடுத்துருக்காங்க கைஸ், காசு. ஓகே, இங்கே இது ஐஸ்கிரீம் தான் இருக்குது. ஐஸ்கிரீம் ஏதோ இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. வேறு இங்கே ஏதோ ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பண்டிலாக இருக்குது பார்த்தீங்களா? அது ஃப்ரீ ஃபயரில் பண்டில்னு சொல்லி இதாகிடுச்சு. இது வந்து பெட் பாட்ஸு நம்ம வாங்கிறதுக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து முடி வெட்டுற கடைக்கு வாங்கலாம். முடி வெட்டுற கடை என்னன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே எதுவும் இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்காந்து முடி வெட்டிக்கலாம் போல இருக்குது. இவர்கிட்ட முடி வெட்டு கேட்கலாம். அப்புறம் ஹேர் ஸ்டைல் தான் எவ்வளோ வச்சுருக்காரு பாருங்கள். கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாம். ஓகே, நம்ம வந்து வெளியேறிடுவோம். அடுத்து வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு இன்னும் ஆம்புலன்ஸ் கைஸ். ஆம்புலன்ஸ் நம்ம ஓட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஓட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம போட்டிக்கலாம். போய்ட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஒரு போர்ஷன் மாதிரி. இதை நம்ம குடித்தோம்னா பாருங்கள் எப்படி குதிப்போன்னு மட்டும் பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா எவ்வளோ ஹையாக குதிக்கிறான் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல எப்படி குதிக்கிறாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே குதிச்சிடும். டம்கால் நல்லா இருக்குது. இப்போ நான் உள்ளே போவேன். சாரி கைஸ், கொஞ்சம் நெட்டு போயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. அதனால தான் சாரி. இப்போ நம்ம திருப்பி உள்ளே போவோம். ஓகே, நம்ம உள்ளே வந்துட்டோம். எப்படியும் இதான் கைஸ் இது ஹாஸ்பிட்டலு. இங்கே தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க போல இருக்குது டாக்டரை பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து சின்னதாக ஒரு கேன்டீன் மாதிரி எதுவும் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே தான் ரிசப்ஷன் போல இருக்குது. இங்கே தான் உட்காந்து கேட்பாங்க போல இருக்குது என்ன எங்கே அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து அட்மிட் பண்ணுறாங்க. எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டாக்டர் ரூமு. டாக்டர் தான் இங்கே தான் இருப்பாங்க போல இருக்குது. நம்ம வந்து மேல் ஃப்ளோர் போவோம். மேல் ஃப்ளோரு ஆகலாம். இந்த ரூமில் வந்து இது இருக்குது. சின்ன குழந்தைங்க ரூம் போல் இருக்குது. சின்ன குழந்தைங்க. அப்புறம் இந்த ரூம் போவோம். இந்த ரூமும் ஏதோ ஒரு டாக்டர் ரூம் மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து உட்காரத்துக்கு ஒரு 2 சோஃபாஸ் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ரே ரூம் போல் இருக்குது. இங்கே தான் எக்ஸ்ரே எடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த பெட்டில் படுத்து பார்ப்போமா இதாகும் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம வந்து இப்போது வெளியே போகலாம். இந்த மக்கால் நம்ம குதிச்சிட்டோம் இங்கேருந்து. ஐயோ, ஓகே நம்ம வந்து இப்போ வெளியே போயிடலாம். அப்புறம் சைக்கிள் ஓட்டின்னு இங்கே விட்டுருக்காங்க யாருன்னு தெரியல. ஓகே, நம்ம
வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட் ஷாப் பார்க்கலாம். பெட் ஷாப்பில் வந்து நிறைய இருக்கும், அங்கேயும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்மினை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. இதோ அட்மினை நான் காமிக்கிறேன். அங்கே ஒரு சிலை வச்சுருந்தாங்கல்ல, இவர் தான் அது. இதோ அட்மின் இவர் தான் இது. ஓகே, நம்ம வந்து இப்போ நம்ம அங்கே போகலாம், பெட் ஷாப் போகலாம். எனக்கு இங்கே என்னோடய பின்னாடி ஒரு பூனை இருக்குமே, பூனை அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூனை நான் வாங்கினதே இந்த பெட் ஷாப்பில். நான் உள்ளே சும்மா போனேன் கைஸ், நேற்று தான். போகும்போது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க இந்த ஒரு பூனை பெட் பாடு கொடுத்துட்டாங்க. அது இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகிடுச்சு, அதை நான் வாங்கிக்கிட்டேன். நிறைய பெட் பாடு இருக்குது, ஒன்றுத்துலேயும் ஒரு விதமான இது இருக்கும். இப்போ என்ன பெட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இங்கே நிறைய கேப்பு, கண்ணாடி, பூனைங்களுக்கு தான் கண்ணாடி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கணும். இதுக்குள்ளேயே இது இருக்குது கைஸ். இதுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு, குளிக்கிறதுக்கு, அப்புறம் பவுல்ஸு, அப்புறம் அது தூங்குறதுக்கு, குளிக்கிறதுக்கு நிறைய எல்லாமே இருக்குது கைஸ். இதுக்குள்ளே சூப்பரானது எல்லாமே இருக்குது. பெட்ஸு இது இங்கே இருக்கிறது எல்லாமே பெட்ஸுக்காக தான், என்னன்னு தெரியல. ஓகே, நாங்கள் போவோம். ஓகே, நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அதான் பார்த்தாச்சா. இப்போ நம்ம வந்து மெயினான இடம் என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஆர்கேட் தான். நம்ம வந்து இப்போ ஆர்கேட்குள்ளே போவோம். சூப்பரான இடம் ஆர்கேடு, வாங்க போகலாம். ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? இதுதான் ஆர்கேடு, இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஆர்கேடு. இங்கே வந்து நிறைய கேம்ஸ் தான் இருக்கும். கேம்ஸ் தான் நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன், பார்ட் 2ல் போடுறேன். இது வந்து இதுதான், இந்த இதை ப்ளே தான் பண்ணலாம் போல இருக்குது. இங்கே வந்து ரேஸ் கேம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே வந்து ஒரு HD சாம்பியன்ஸ்னு எதுவும் இருக்குது. ஒரு இது என்னதுன்னு நம்ம பார்ப்போம். என்னன்னு தெரில கைஸ். இது டோக்கன்ஸ் போல் இருக்குது, இதை நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் இதில் வந்து இது விற்கிறாங்க, இந்த கேமராஸ் தான் விற்கிறாங்க போல இருக்குது. அப்புறம் இது பெட் பரேட், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சூப்பரான கேமு. இந்த பெட்டுங்க தான் ஓடும், அது எவ்வளோ பெட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கிரேசி ரன், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லாம் நிறைய இது கேம்ஸ் இருக்குது, நிறைய புது புது கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் இங்கே சும்மா இப்படி தான் டெக்கரேட்டிவாக நிறைய கேம் தான் போட்டுருவாங்க. பார்த்தீங்களா, இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தீங்களா, இப்படி சும்மா இதை உட்காந்து இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் வந்து இப்படி பறக்கலாம். அதில் இதை பார்த்தீங்களா, காற்றுல நம்ம பறக்கிறோம். ஓகே கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் இதுவும் ஒரு கேம் தான். எல்லா கேமையும் நம்ம விளையாடி போடலாம் கைஸ், சும்மா உட்காந்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நம்ம எல்லா கேம்ஸையும் விளையாடி நம்மளுக்கு இந்த ஒரு டோக்கன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த டோக்கன்ஸ் வச்சு நம்ம இந்த பொருட்கள் தான் நம்ம வாங்கிக்கலாம். திங்ஸு, டேபிள்ஸு, ஃபோட்டோ, அது எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இவ்வளோ தான் இங்கே இருக்குது. எவ்வளோ ஸ்டெக் ஆகுது. ஓகே கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுமா? இதோ மேலே இருக்கிறோம், இதுக்கு மேலே இருக்கிறோம் பார்த்தீங்களா? எனர்ஜி ட்ரிங்க்கு குடிச்சிட்டு நான் மேலே வந்துட்டேன். ஓகே கைஸ், மீதி பார்ட் 2 வரும் இதோடது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், பாய்.